Hi everyone, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஸ்டின் பேப்பரில் வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த பிஹெச்பி ப்ரோக்ராம்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேசிக்லேருந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டோட்டலாக அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் 5 ஆப்ரேட்டர் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் வந்து அடிஷனுக்கு, இது வந்து சப்ராக்ஷனுக்கான சிம்பிள், இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து டிவிஷன், மாடுலஸ், பர்சன்டேஜ் சிம்பிள். இந்த சிம்பிள் வச்சு என்ன எப்படி யூஸ் பண்ணுவோன்னா நம்ம ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட் இருந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், ப்ளஸ் வந்து அடிஷன், 5 + 2 7, -5 - 2 3, 5 மல்டிப்ளிகேஷன் 2, 5 * 2 மல்டிப்ளிகேஷன், 5 2 10. இதை வந்து டிவைட், 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 2.5ன்னு வரும். இங்கே வந்து ஃப்ளோட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் என்னன்னா, இந்த மாடுலஸ் சிம்பிள் வந்து ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற சிம்பிள். இப்போ 5 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 2 4, ரிமைண்டர் வந்து 1. இந்த 1 ஃபைண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் இந்த மாடுலஸ் சிம்பிள். தென் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு பார்ப்போம். இப்போ சிங்கிள் ஈக்குவல் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ $A = 10, ஏங்கிற வேரியபிளில் 10 ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். பட் இந்த கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வந்து 5 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அடுத்தும் ஈக்குவல் சிம்பிள் போட்டோன்னா அது வந்து கம்பைன்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் வந்து டோட்டலாக 2 சிம்பிள்ஸ் காம்பினேஷனில் இருக்கும். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A = 5, B = 10, B = 2ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ கீழே என்ன போட்டிருக்காங்க, A + B. இதுக்கு மீனிங் என்னென்னா A = A + B, இதுதான் மீனிங். இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குது, $A = $A + சிம்பிள் B. ஏல இருக்க வேல்யூ வந்து 5, பியில் இருக்க வேல்யூ வந்து 2. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன வேல்யூ கிடைக்கும், 7. இந்த 7 வந்து ஏல ஸ்டோர் ஆகும். இதுதான் ஆன்சர். இதே மாதிரி தான் இந்த மற்ற சிம்பிள்ஸ்க்குமே. இப்போ என்ன போட்டிருக்காங்க, A - B. இதுக்கு மீனிங் என்னென்னா A = A - B. ஏல என்ன வேல்யூ இருக்குது, 5. பியில் என்ன வேல்யூ இருக்குது, 2. 5 - 2 ஆன்சர் 3. இந்த 3 வந்து ஏலையே தான் ஸ்டோர் ஆகும். அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ், ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஈக்குவல் டு A = A * B. ஏல 5, பியில் வந்து 2. 5 2 10, 10ங்கிறது ஏலையே ஸ்டோர் ஆகும். இப்போ ஏல இருக்கிறது என்ன, 5, பியில் இருக்கிறது வந்து 2. A divided by B, 5 divided by 2 ஆன்சர் என்ன, 2.5. அந்த 2.5 வந்து ஏல தான் ஸ்டோர் ஆகும். அடுத்தது வந்து மாடுலஸ். நம்ம பார்த்தோம்ல, 5 2ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. அந்த 1 வந்து ஏல போய் ஸ்டோர் ஆகும். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் டோட்டலாக 1 2 3 4 5 6 7 8 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இது வந்து கிரேட்டர் தென் சிம்பிள், இது லெஸ் தென் சிம்பிள், இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது ஈக்குவல் சிம்பிள், இது ஐடென்டிக்கல் சிம்பிள், இது நாட் ஈக்குவல் டு சிம்பிள், இது நாட் ஐடென்டிக்கல் சிம்பிள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அங்கே கொடுத்துருக்க வேல்யூ என்ன, 5 > 2. ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூ. ஸோ அதனால் அவுட்புட் என்னன்னு வரும்னா ட்ரூன்னு வரும். இது வந்து 5 < 2 செக் பண்ணோன்னா 5 வந்து 2வை விட குட்டி நம்பர் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இந்த ரெண்டு சிம்பிளில் எந்த சிம்பிளாக இருந்தாலும் வாய் ஓப்பன் ஆன பக்கம் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூ ஆகும். வாய் ஓப்பன் ஆன பக்கம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா 5 இருக்கா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் வந்துடும். இப்போ வாய் ஓப்பன் ஆன பக்கம் பார்த்தோன்னா இங்கே 2 இருக்கா, 5ஐ விட இது குட்டி நம்பர். இந்த சைடு ஓப்பன் ஆன பக்கம் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் எப்போவுமே ட்ரூன்னு வரும்.
இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம பார்த்தோன்னா கிரேட்டர் தென் உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக புரியணும்னா வாய் ஓப்பன் ஆன சைடுன்னே நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓப்பன் ஆன சைடு வந்து 5 இருக்குது, இந்த சைடு வந்து 2 இருக்குது. 1 கிரேட்டர் தென் நம்பராக இருக்கணும், இல்லைனா ஈக்குவல் நம்பராக இருக்கணும். இப்போ சப்போஸ் 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2னால நமக்கு ஆன்சர் ட்ரூன்னு தான் வரும், ஏன்னா 2 ஈக்குவல் டு 2, அதனால நமக்கு ஆன்சர் ட்ரூ. இப்போ 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 2ங்கிறது வந்து நமக்கு ஆன்சர் ட்ரூவாக வரும். இப்போ 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, வாய் ஓப்பன் ஆன சைடு என்ன இருக்குது 2 குட்டி நம்பர், அண்டு ஈக்குவல் பார்த்தோன்னா 5ம் 2ம் ஈக்குவலே கிடையாது, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அடுத்தது ஈக்குவல் டு சிம்பிள். ஈக்குவல் டு சிம்பிள்னா போத் சைடுமே நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூவாக இருக்கும். அடுத்தது வந்து ஐடென்டிக்கல் சிம்பிள். ஐடென்டிக்கல் சிம்பிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா போத் சைடுமே நம்பர்ஸ் எப்படி இருக்கணும்னா சேம் டைப்பில் இருக்கணும். இப்போ ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டீஜர் டைப், இதுக்கும் ஆன்சர் ட்ரூவாக தான் வரும். இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா இது இன்டீஜர் டைப், இது ஃப்ளோட் டைப். இந்த மாதிரி என்ன டைப்பாக இருந்தாலும் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணும்போது நம்பர்ஸ் மட்டும் சேமாக இருந்துச்சுனாலே ஓகே, அங்கே வந்து டேட்டா டைப்ஸ் வந்து பார்க்காது, ட்ரூன்னு போட்டுருவோம். ஆனால் ஐடென்டிக்கல் டைப்பில் வந்து 2 சைடுமே நமக்கு டேட்டா டைப் வந்து சேமாக இருக்கணும், இல்லைனா நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸாக மாறிடும். இப்போ இங்கே பார்த்தோன்னா இந்த சைடும் இன்டீஜர் 5, இந்த சைடும் இன்டீஜர் 5, ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூ. இதில் பார்த்தோன்னா ஒரு சைடு இன்டீஜர் நம்பரும் இன்னொரு சைடு வந்து ஃப்ளோட் நம்பரும் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்தது வந்து நாட் ஈக்குவல் டு சிம்பிள். நாட் ஈக்குவல் டு சிம்பிள்னு பார்த்தோன்னா 2 சைடுமே நம்பர் சேமாக நாட் ஈக்குவல் இல்லாமல் இருக்கான்னு நாம் செக் பண்ணுறோம். ஸோ 5ம் 5ம் ஈக்குவலுங்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ். இங்கே வந்து 5 and 6 வந்து ரெண்டுமே ஈக்குவல் இல்லாததுனால நமக்கு இங்கே ட்ரூ வருது. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நாட் ஐடென்டிக்கல் ஆப்ரேட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும். 2 எக்ஸாம்பிள்ஸ் இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நம்ம பார்த்தோன்னா 2 சைடுமே 5 இருக்குது, 2ஓட டேட்டா டைப்ஸுமே இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி சேம் டேட்டா டைப்பில் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். கீழே இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 சைடு வந்து இன்டீஜர் 5 இருக்குது, இன்னொரு சைடு வந்து ஃப்ளோட் நம்பர் 5.0 இருக்குது, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வருது. தென் நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு ட்ரூத் டேபிள் போட்டே நம்ம ஒரு வீடியோ பார்த்துடலாம், இப்போ பார்த்தோன்னா புரியாது. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்க்ரிமெண்ட் அண்டு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இன்க்ரிமெண்ட் அண்டு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லேயும் இன்க்ரிமெண்ட்டையும் டிக்ரிமெண்ட்டையும் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. டிக்ரிமெண்ட்டையும் அதே மாதிரி ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்டு போஸ்ட் டிக்ரிமெண்ட்டாக 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் எப்படி இருக்குன்னா வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டரை போட்டுட்டு அதுக்கடுத்து வேரியபிள் போட்டிருப்போம். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் வேரியபிளுக்கு அடுத்து ஆப்ரேட்டர் இருக்கும். அதே மாதிரி டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ப்ரீ டிக்ரிமெண்ட்டில் வந்து அந்த ஆப்ரேட்டருக்கு அடுத்து வேரியபிள் இருக்கும், போஸ்ட் டிக்ரிமெண்ட்டில் வேரியபிளுக்கு அடுத்தது ஆப்ரேட்டர் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து PHP ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். A = 5, ஏல வந்து 5 ஸ்டோர் பண்ணியிருக்கோம் நாம். இப்போ எக்கோ A++, இதை வந்து வேரியபிளுக்கு அடுத்து இருக்கிறதுனால போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஏல ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ 5 நமக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் அந்த ++ ஆப்ரேட்டருக்கான ஒர்க் இன்க்ரிமெண்ட் பண்ணுற ஒர்க்கை பார்க்கும். ++னா மீனிங் என்னென்னா ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அது கூட ஒரு வேல்யூவை +1 வந்து நாம் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோங்கிறது மீனிங். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோன்னா ஏல ஸ்டோர் பண்ணியிருக்க 5 நமக்கு பிரிண்ட் பண்ணிவிட்டு அவுட்புட்டாக அதுக்கடுத்து ஏயை வந்து ஏல ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை வந்து 6ஆக இன்க்ரிமெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். தென் நெக்ஸ்ட் லைனில் அதை தான் போட்டிருக்காங்க. எக்கோ $ஏனா இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோமே 6, அந்த வேல்யூவை வந்து நமக்கு அவுட்புட்டாக காமிக்கும். தென் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் A = 5, எக்கோ ++A. இப்போ இது என்ன பண்ணுன்னா ஏல ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூவை +1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் பிரிண்ட் பண்ண அவுட்புட் வந்து 6 பிரிண்ட் ஆகிடும். தென் இப்போ எக்கோ ஏவை நம்ம பார்த்தோன்னா இப்போ ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கிறது வந்து 6, ஸோ அவுட்புட் வந்து நமக்கு 6ன்னு வந்துடும். அடுத்தது வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் A = 5.
வேரியபிளுக்கு அடுத்து இருக்குது. எப்படி நாம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் பார்த்தோமோ அதே மாதிரியே ஏல இருக்க வேல்யூ 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணும். ஸோ ஏயில் இருக்க வேல்யூ 5ன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து மைனஸ் பண்ணோன்னா ஏல வந்து 4ன்னு நமக்கு ஸ்டோர் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு நம்ம எக்கோ டாலர் ஏல இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு 4ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஏல வந்து 5 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எக்கோ மைனஸ் மைனஸ் ஏனா ஏல இருக்க வேல்யூவை 5ஐ வந்து 4ஆ மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நமக்கு 4ன்னு பிரிண்ட் ஆகும். தென் எக்கோ டாலர் ஏல இப்போ என்ன வேல்யூ இருக்குது 4 இருக்குது. ஸோ நமக்கு 4ன்னு பிரிண்ட் ஆகும். தென் லாஸ்ட் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டாட் ஆப்ரேட்டர். இதை வந்து என்ன பண்ணோன்னா கன்கேட்டினேஷன் இதோட நேம். கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டருங்கிறது தான் இதோட நேம். இது வந்து 2 ஸ்ட்ரிங்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஏல ஹலோங்கிறது ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், பியில் வந்து வேர்ல்டுன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சியில் ஏல இருக்க ஸ்ட்ரிங்கையும் பியில் இருக்க ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணி நாம் ஸ்டோர் பண்ணுறோம். இதில் ஹலோ வேர்ல்டு ரெண்டுமே ஜாயின் ஆகி சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் நம்மளோட அவுட்புட். தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து டாட் ஈக்குவல் டு கன்கேட்டினேஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நாம் கம்பைன் ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம்ல, கம்பைன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இல்லைனா ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இதோட நேம். ப்ளஸ் ஈக்குவல் இது மாதிரி இங்கே ஒர்க் ஆகுது. ஏல ஹலோ பியில் வேர்ல்டு இருக்குது. ஏ டாட் ஈக்குவல் டு பினா ஏ ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு ஜாயின் பண்ணி ஏலையே ஸ்டோர் பண்ணுறோம். நமக்கு ஹலோ வேர்ல்டுன்னு நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.